ரேவா காண்டம் 71ஆம் அத்தியாயம். காம ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் காமேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பிறகு, பாண்டுவின் மைந்தர்களில் சிறந்தவரே, காமேஸ்வரர் என்ற மற்றொரு தீர்த்தத்தை கேளுங்கள். கௌரியின் மிகவும் சக்தி வாய்ந்த மகனான கணத்யக்ஷனான கணேசர் சித்தரானார், அதாவது ஆன்மீக முழுமையை அடைந்தவர். அந்த தீர்த்தத்தில் ஒரு பக்தர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி மிகுந்த பக்தியுடன் பஞ்சாமிர்தத்தால் சிலையை நீராட்ட வேண்டும். தூபம், நெய்வேத்தியம் மற்றும் பிற பூஜை பொருள்களை வழங்க வேண்டும். இதன் மூலம் உலகங்களின் இறைவனை சாந்தப்படுத்துவதன் மூலம் அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். யுதிஷ்டிர மன்னரே, ஒரு பக்தர் மார்கசீர்ஷ மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 8வது நாளான அஷ்டமி திதியில் அங்கு புனித நீராட வேண்டும். வழிபாட்டை செய்வதில் அவருக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அவர் நிச்சயமாக அதை அடைவார். 71ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.